மீண்டும் ஒரு முறை உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் என்ன பேச விரும்புகிறாரோ அந்த காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகர் ஆண்டவருமாகிய இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. நாம் நேர வசனத்தில் போனோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அதன் முதல் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அதன் முதலாவது வசனத்தில், மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். அல்லேலூயா. நம்ம போல நம்ம விட சிறப்பான நிறைய சாட்சிகள் ஆண்டவருடைய நாமத்தில் வாழ்ந்து கடந்து போயிட்டாங்க. அவங்கள கடந்து நாமும் ஆண்டவருடைய நாமத்துக்கு, இந்த சுவிசேஷத்துக்கு நாம் சாட்சியாய் நின்று கொண்டிருக்கிறோம். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்ன? நம்மை சுற்றிலும் நமக்கு நிறைய பாரங்கள் இருக்கிறது. உலகத்தின் பாவங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாரங்களை, பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தான் நாம் அதிகமாய் ஜெபிக்கிறோம், பெரும்பாலும் ஜெபிக்கிறோம். இந்த பாவ உலக சூழ்நிலையில் எப்படியாவது நாம் சர்வை பண்ணணும், வாழணும் என்றுதான் நாம் அதிகமாக ஜெபம் பண்ணுறோம். ஒரு காரியம் முன்னால் வருது, நீங்கள் சரியாய் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த குருசடின்னு சொல்லுவேன்ல, குருசடி மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பை சுற்றிலும் ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள். பாட்டு பாடுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, எல்லாம் காரியம் செய்கிறாங்க. எதுக்கு செய்கிறீங்கன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? புதுமை நடக்கணும், புதுமை நடக்கணும் பாஸ்டர், எங்கள் வாழ்க்கையில் புதுமை நடக்கணும், விடுதலை வரணும், இன்ன பிரச்சனை அன்ன பிரச்சனைன்னு சொல்லி அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அவருடைய புனித தலங்கள்லாம் இருக்குது. அங்கெல்லாம் இதை ஒரு நோட்டு வச்சுருக்கிறாங்க, நோட்டோ வச்சுருக்காங்க, அதில் எழுதி வச்சுருக்காங்க. நான் சில சூழ்நிலைகளை போயிருக்கிறேன். அதை கவனித்து பார்க்கும்போது அதில் ஒவ்வொருத்தரும் அவருடைய கஷ்டம், துன்பம், வேதனை, சஞ்சலம், அதுக்கு விடுதலைக்காக அவர்கள் ஜெபிக்கிற ஜெப குறிப்புகளை அதில் எழுதி இருக்கிறதே நான் பார்த்துருக்கிறேன். நல்லா நீங்கள் கவனிங்க, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தங்கள் வேதனை, கசப்பு, துயரம், சஞ்சலங்கள் நீங்கும்படியாய் அவர்களும் ஜெபிக்கிறார்கள். அங்கே ஜெப குறிப்புகளை வைக்கிறார்கள். அதே மாதிரி அதே விதமாக இப்போ நாம நம்முடைய சபைகளில் என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோம் இல்லையா? நிறைய ஜெபங்கள் இருக்கிறது. ஜெபிக்கலாம் வாங்க என்று சொல்லி கூப்பிடுறாங்க. அங்கே ஜனங்கள் ஜெபிக்கிறார்கள். நல்லா நீங்க கவனிக்கணும் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஜெபம் முக்கியமானது தான். ஜெபத்துக்கு எதிராக பேசல, ஜெபம் மிக முக்கியமான ஒரு காரியம். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஜெபிக்கலாம் வாங்க என்று அழைக்கிற சூழ்நிலை எப்படி இருக்கிறதுன்னு கொஞ்சம் சிந்திக்கணும். நான் முன்னால் வர்றதை நான் உங்களுக்கு பேசுகிறேன். நான் எல்லா சபைக்கும் அஸ்திபார உபதேசங்களை குறித்து பேசும்படி தேவன் எனக்கு அழைப்பு அனுமதியும் தந்ததுனால கொஞ்சம் தெளிவாக பேசணும். ஜெபம் அவசியமானது. ஜெபமே ஜீவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஜெபத்தை குறித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஒன்று அறை வீட்டை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணும். ரெண்டாவது ஒருவருக்காய் ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. மூன்றாவது ஒரு வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவள் கர்த்தருடைய நாமத்தில் எண்ணெய் பூசி அவர்களுக்காக ஜெபிக்க கடவர்கள். யாக்கோபு வசனம் உங்களுக்கு தெரியும். தண்ணி ஜெபிக்கிறோம், ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபிக்கிறோம், ஊழியக்காரர்கள் ஜெபிக்கிறாள். இந்த ஜெபம் எங்கே இருக்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் இருக்கணும். புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில்தான் இந்த ஜெபம் இருக்க வேண்டும். இதுக்கு வெளியே சரீரம் ஆகிய சபை என்கிற ஸ்ட்ரக்சர் இல்லாம ஜெபம் பண்ற ஜெபம் அது தேவ திட்டப்படியான ஜெபம் இல்லை. கொஞ்சம் சரியா புரிவீங்கன்னு நினைக்கிறேன். ஆவியானவர் கொண்டு போறது மாதிரி நான் போக விரும்புகிறேன். நான் எல்லா இடத்திலும் ஜெபிக்கலாம் வாங்கன்னு சொல்லி பல இடங்களுக்கு கூப்பிடுறாங்க. அந்த இடங்களுக்கு சில பேர் வைக்கிறாங்க, சிலர் டிவிக்கு முன்னால உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா 2000 ஆண்டுகளாய் தேவன் தம்முடைய குமாரனாக இயேசுவின் இரத்தத்தின் மூலம் விலைக்கு வாங்கி பரிசுத்த ஆவியானவரால் ஆளப்படுகிற சபையை வைத்திருக்கிறார். ஓகே, இந்த சபைக்குள்ளதான் இந்த எல்லா காரியமும் இருக்கணும். ஒருவேளை சபைக்குள்ள சபையினுடைய அஸ்திபாரம் அது எபேசியர் 2:20 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பதை அஸ்திபாரம் கிறிஸ்து மூலக்கல்.
1 கொரிந்தியர் 12:28 தேவனானவர் முதலாவது அப்போஸ்தலரை, 2வது தீர்க்கதரிசிகளை, 3வது போதகர்களை, அப்புறம் தான் அற்புதம், மற்ற காரியங்கள், அந்நிய பாஷை விளக்கம் எல்லாம் பிறகுதான் வச்சாங்க. எல்லாம் அந்த வருஷங்க இருக்கும். அப்ப சபை என்று சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சர், அது பல ஸ்தாபனம் இருக்கு, நமக்கு தெரியும், பல ரீதியில் இருக்கிறது, கூடுதல் குறை இருக்குது, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம், அதுக்குள்ள போகல. பட் ஸ்ட்ரக்சர், தி பேசிக் ஸ்ட்ரக்சர் இஸ் சர்ச், கிரைஸ்ட் சர்ச், கிறிஸ்தவன் சபை, பாடி ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, கிறிஸ்தவன் சபை. இந்த சபைக்குள்ளதான் தேவனுடைய சகல பரிபூர்ணமும் இருக்கிறது. என்ன இருக்குதா? தேவனுடைய சகல பரிபூர்ணம் எங்க இருக்கிறது? சபைக்குள்ளதான் இருக்கு. நீங்க அந்த எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் அந்த 20 வசனத்துல நீங்கள் படிக்கும்போது தேவனுடைய சகல பரிபூர்ணமும், அந்த வார்த்தை எப்படி வருதுன்னா தேவனுடைய மாளிகையாய். அந்த வசனம் பார்க்கலாமா? 2:20 என்ன சொல்லுது? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தில் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள், கிறிஸ்து மூலக்கல்லு, அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவா இணைக்கப்பட்டு கர்த்தருக்கு பரிசுத்த ஆலயம், அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஹல்லேலூயா! தேவனுடைய வாசஸ்தலம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவன் வாசம் பண்ணுகிற இடம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம். பழைய ஏற்பாட்டில் அந்த கிருபாசனம்னு சொல்லுவாங்க, ஒரு பெட்டி மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே அந்த பக்கம் ஒரு தேவதூதன் இருக்க மாதிரி ஒரு அமைப்பு, இந்த பக்கம் ஒரு அமைப்பு, இதுக்கு 2க்கு இடையில ஒரு இடைவெளி இருக்கும், கேப், ஃப்ரீ ஸ்பேஸ். அந்த ஃப்ரீ ஸ்பேஸுக்கு பேரு கிருபாசனம். பரலோகத்தின் தேவன் கிருபையாய் ஆசனம் போட்டு ஆவியாய் வாசம் பண்ணுகிற இடம். ஹல்லேலூயா! அப்போ அங்கேருந்து இது ஆசரிப்பு கூடாரம், இது மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருக்கும். அந்த ஜனங்கள் அங்கே வந்து நின்று இதுக்கு நேராக கையை நீட்டி கண்களை ஏறெடுத்து ஜெபம் பண்ணும்போது இங்கே இருக்கிற தேவ பிரசன்னம் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறது, பரிகாரத்தை கொடுக்கிறது. அப்போ வெளியே நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக ஸ்தம்பமும், ஆமாம், ராத்திரி அக்னி ஸ்தம்பமாகவும், அது புகையா, ஒரு புகை இருந்த மாதிரி மேகத்தினால செய்யப்பட்ட ஒரு மாதிரி வெளியே இந்த தூரத்தில் இருந்து பார்த்தா தெரியும். அதுக்கு அடிப்படை இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே இருக்கும். இதுதான் கிருபாசனம், பழைய ஏற்பாட்டினுடைய ஒழுங்கு. இப்போ 2வது புதிய ஏற்பாட்டினுடைய ஒழுங்கு என்னவென்று சொன்னால், தேவன் தம்முடைய ஆவியை, அது 1 கொரிந்தியர் 3:16, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்றும் அறியாதருக்கு. நம்ம ஆலயம் ஆயிட்டோம், நமக்குள்ள வாசம் பண்ணுறார். நம்பர் 1, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இப்போ எபேசியர் 2:21 என்ன பார்த்தோம்னா, தேவனுடைய ஆவியை பெற்று தேவ ஆலயமா இருக்கிறவங்க ஒரு கூடுகையாக தேவ சித்தம் செய்யக்கூடி வரும்போது அது தேவனுடைய வாசஸ்தலமாகுது. இப்போ புரியுதா? பழைய ஏற்பாட்டில் தேவன் வாசம் பண்ண சூழ்நிலையை சொல்லிட்டேன். அப்போ சபை என்பதுதான் தேவனுடைய வாசஸ்தலம். நாம் ஒவ்வொரு ஆலயம், சபைங்கிறது தேவனுடைய வாசஸ்தலம். இப்போ புரிஞ்சதா? இந்த சபை சூழ்நிலையில தான் தேவனுடைய சகல பரிபூர்ணமும், கிறிஸ்துவின் சபையாகிய அந்த சபைக்குள்ளதான் தேவனுடைய எல்லா பரிபூர்ணமும் இந்த சபைக்கு உள்ளே தான் இருக்கிறது. ஹல்லேலூயா! இதுக்கு வெளியே கிடையாது. இப்போ புரியணும்னு நினைக்கிறேன். இதுக்கு வெளியே கிடையாது, இதுக்கு உள்ள இருக்கு. அப்போ எல்லா அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள் எல்லாருமே இந்த சபை ஸ்ட்ரக்சரோடு இணைஞ்சு தான் இருக்கணும். உங்களுக்கு புரியுதில்ல? இந்த சபை ஸ்ட்ரக்சரோடு இணைஞ்சு தான் செயல்படணுங்கிறது மிக மிக முக்கியமான காரியம். ஹல்லேலூயா! ஆனால் இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒன்றொன்னா உடச்சி துண்டு துண்டாக கொண்டு போய் ஒருத்தர் ஒரு துண்டை வச்சுக்கிறார், இன்னொருத்தர் இன்னும் துண்டை வச்சிருக்கிறார். இப்படியே அவங்க போயிடுறாங்க. இது ரொம்ப தவறான காரியம். இது இவங்க போய் வெளியே இருந்துட்டு நீங்கள் ஜெபிக்கலாம், இங்கே வாங்க, ஜெபிக்கலாம், அங்கே வாங்கலாம் கூப்பிட்றாங்க. இது சரியான நடைமுறை கிடையாது. நான் அந்த சூழ்நிலைக்கெல்லாம் போயிருக்கேன், எங்கெல்லாம் வந்திருக்கேன். நான் பல மாவட்டங்களில் ஊழியம் செய்கிறவன் இல்லையா, அங்கெல்லாம் போகும்போது எழுதி வேற போட்டிருக்காங்க, இது வானத்தின் வாசல்னு எழுதி போட்டிருக்காங்க. நான் கொஞ்சம் நேராக பேசணும். நாம் தேவ ஆலயம் இல்லை, தேவாவி நமக்குள்ளே இருக்கிறார்ல. அப்போ இந்த ஆலயத்துக்கு வாசல் எங்கெங்கே போடணும் சொல்லுங்கள்? அதுக்கப்புறம் சபைன்னு ஒரு வாசஸ்தலம் சொன்னேன்ல, இதுக்கு வாசல் எங்கே போடணும்? இங்கேருந்து ஒரு 200-100 கிலோமீட்டர் அந்த பக்கம் தாண்டி போடுவாங்களா? நோ, அதெல்லாம் தப்பு. கண்ட இடம்லாம் ஆண்டவருடைய வாசல் கிடையாதுங்க. நீ இதோ வாசல் படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் நமக்குள்ள பிரவேசிப்பார்ல ஆண்டவரே. நாம் தேவ ஆலயங்கிறத மறந்து போவாதுங்க. அதை பரிசுத்தமாக பார்த்துக்கொள்ள கவனமாக இருங்க. 2வது, நமக்கு தந்திருக்கிற சபை தான் தேவனுடைய வாசஸ்தலங்கிறத மறந்து போகாதுங்க. அதை தேவ சித்தப்படி பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கவனமாக இருங்க. இதுக்குள்ளதான் தேவனுடைய எல்லா பரிகாரம் இருக்கு, இதுக்கு வெளியே கிடையாது. அநேகர் ஏமாந்துருங்க, அவருக்கு வரம் பெற்றிருக்கிறாரு. எல்லா வரமும் சபைக்குள்ளதாங்க இருக்கு. இன்னும் தெளிவாக சொல்றேன், இது வரத்தினால் ஆகிற விஷயம் கிடையாது. ஊழியக்காரர்களுக்கு சில சுவிசேஷ பணி செய்யறதுக்கு சில அங்கீகாரம், சில வரங்கள், அதிகாரம் கொடுத்திருக்கிறது உண்மை. நாங்களும் அதை பயன்படுத்துவோம். அடுத்தது ஆதாயம் பண்ணி சபையை கட்டி விடுவோம். ஆனால்
தேவனுடைய பரிகாரம் எப்படி உண்டாகுதுன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், கிருபாசனத்தில் தேவ பிரசனம் இருந்தது, இங்கே சபையில் ஒரு தேவ பிரசனம் இருக்குல்ல, இந்த பிரசனம் தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். அல்லேலூயா. இங்கே வந்தீங்கன்னா அந்த சூழ்நிலையிலேயே வந்தோடனே ஒரு சமாதானம் உண்டாயிரும், வந்தோடனே ஒரு விடுதலை உண்டாயிரும். இங்கே ஜபம் நடந்துட்டு இருக்கோம், யாருக்கும் பர்டிகுலராக சொல்லி ஜெபம் பண்ண மாட்டாங்க. பிற சாட்சி சொல்லுவாங்க, நான் ஜபத்தில் ஆராதனையில் கலந்து கொண்டேன், எனக்கு விடுதலை வந்துட்டு சொல்கிறாங்கல்ல, சொன்னாங்கல்ல, இந்த ஆராதனையில் கலந்து கொண்டேன், இந்த ஜபத்தில் கலந்து கொண்டேன், எனக்கு விடுதலை தந்தார், கர்த்தர் என்னோடு பேசினார், கர்த்தர் காட்சி தந்தார். எத்தனை அனுபவம்! இப்படி தாங்க சபை கட்டுனது, புரியலையா? 2000 ஆண்டுகளா இப்படிதான் ஆண்டோட நாமத்தில் சபையில கட்டியிருக்கோம். இந்த சபைக்கு வெளியே நீங்க ஓடக்கூடாது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களை ஆண்டவரோட காத்துக்கொள்ளுங்க. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை அஸ்திபார உபதேசம் எல்லாம் இருக்கணும், ஆவினால் நடத்தப்படணும், அது ஒரு விஷயம். அதுல இருங்க, அதுல இருந்து அதன் மறுபடி ஜெபம் பண்ணுங்க. இங்க வந்து தேவசித்தம் செய்யாம நீங்க வேற இடத்துக்கு ஓடுனா ஆண்டவர் அங்கே கம்பையும் கொண்டு வச்சு பெரம்பு வச்சுட்டு நிற்பார். நீ அங்க கள்ளம் அடிச்சுட்டு இங்க வந்தியான்னு கேட்பாரு. கேட்பாரா கேட்க மாட்டாரா? நீங்க சொல்லுங்க. ஒரு சபைங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அதை தகர்க்கிறதுக்கு தான் பிசாசு நிறைய காரியம் செய்கிறான். இந்த சபையை தகர்த்துட்டா எல்லாத்தையும் உடைச்சிடலாம். ஒருத்தன் கால் வச்சிருப்பான், ஒருத்தன் வாழை வச்சிருப்பான், இப்படியே தான் இருப்பான். முழு பூரண சபையில் இருக்கிறது. சரி, இப்போ இதை நீங்கள் முதலாவது புரிஞ்சுக்கொள்ளுங்க. நல்லது. இப்போ பாரமானவைகளை தள்ளி விட்டு போடுறது வேர்ட் இஸ் ஓகே. முன்னால் வந்த விஷயம் இது. அந்த குருசடி மக்கள் வந்து இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறோம். கேட்டால் எங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. இந்த வானத்தின் வாசல், கோபுரம், ஏணி எல்லாம் பேர் போடுறாங்கல்ல, அங்கே போனாலும் என்ன நடக்குது? இந்த காரியம் தான் நடக்குது. ஓகே, இப்போ வச்சுருவோம். இப்போ பார்த்தா நான் ஒரு கட்டத்தில் சிந்தித்தேன், அப்போது கத்தோலிக்கர்களுக்கும் புதுமை வேணும், அற்புதம் வேணும், அதிசயம் வேணும், எல்லாம் வேணும். அதுக்கு பேர் கத்தோலிக்க குருசடி. என்ன குருசடி? கத்தோலிக்க குருசடி. இப்போ இயேசு நாமத்தை பயன்படுத்துகிற கூட்டங்களுக்கும் அற்புதம் வேணும், அதிசயம் வேணும், கேட்டதெல்லாம் கிடைக்கணும், கேட்காதான் கிடைக்கணும். இது கிறிஸ்தவ மார்க்க குருசடியா, பெந்தை குருசடியா? கொஞ்சம் குழப்பமாக இருக்கா அவங்களுக்கு? ரெண்டு பேரும் ஒன்று தானங்க செய்கிறாங்க. அவங்களும் புதுமை, இவங்களும் புதுமை. இப்படி இருந்தால் அது கத்தோலிக்க குருசடி, இது கிறிஸ்தவ மார்க்க குருசடி இல்லைன்னா பெந்தை குருசடியாக மாறிடும். உங்களுக்கு என்ன குழப்பமாக இருக்கா? குருசடிங்கிறது வேறுங்க, சபைங்கிறது வேறு. அல்லேலூயா. ஒரு சபைங்கிறது பேய்க்கும் நோய்க்கும் பிரச்சனைக்கும் ஜெபிக்க வர்ற இடம் கிடையாது. அது சும்மா நடந்துட்டு இருக்குங்க. மத்திய 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இதுக்காக ஜெபிக்கிற இடத்துக்கு பேர் சபை இல்லை, அது குருசடி. சபைன்னா என்னன்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், இயேசுவினுடைய போதனை மாதிரி, அப்போஸ்தலருடைய போதனை மாதிரி, பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் இல்லையா? அது ஆமா. ரோமர் 8:14 எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறாங்களோ அவங்க தான் தேவ பிள்ளைன்னு எழுதியிருக்குல்ல. இந்த அனுபவத்தில் நடக்கிறது. அவங்களுடைய ஜபம் எப்படி இருக்கு தெரியுமா? சரி, ஜபம் தானே, இன்னைக்கு ஜப நாள் தானே, அப்போ வருஷங்க யாரு அவர் சபையில ஜபிக்கப்படாதான், சபையில என்னத்துக்காக ஜபிக்கணும்லாம் கேட்க போறீங்கல்ல. நம்ம அந்த விஷயத்தை பார்த்துடணும். எபேசியர் எழுதின நிருபத்தில் முன்னால் அந்த வசனம் வருது இல்லை, எபேசியர் 1ஆம் அதிகாரமா 1:19 நான் படிக்கிறேன். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படி அவர்கள் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஜபந்தானே, ஜபந்தானே. என்ன ஜபம் கேட்டா, தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், மரணத்திலிருந்து எழுப்பினார், புதிய சரீரத்தை கொடுத்தார், மகிமை. பேதுரு சொல்லும்போது அவரை உங்கள் விசுவாசம் நம்பிக்கையும் தேவன் மேலில் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு என்ன கொடுத்தாரோ? மகிமை கொடுத்தார். அல்லேலூயா. அவருக்கு மகிமையை கொடுத்தார் என்று சொல்லி பேதுரு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் படிக்கிறோம் இல்லையா? இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு என்ன கொடுத்தார்? மகிமையை கொடுத்தார். சரி, அதை தான் அந்த எபேசியர் வசனம் நான் இப்போ கொஞ்சம் நான் சொன்னேன். அதில் என்ன சொல்லுது? அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி தம்முடைய வல்லமையை காண்பித்து அவருக்கு மகிமையை கொடுத்தார் இல்லையா? கொடுத்தார் இல்லையா? கொடுத்தார். இப்போ அதே மாதிரி ஒரு காரியத்தை நம்முடைய காரியத்தில் நம்மையும் மரித்தோரிலிருந்து எழுப்பி, அது என்னது? தம்மிடத்தில் விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மேன்மையின் மகத்துவத்தை நீங்கள் அறியணும். அவர் தம்முடைய வல்லமையினாலே இயேசு எழுப்பி மகிமைப்படுத்தி விட்டார். அதுபோல நம்மையும் அவருடைய வல்லமையினாலே எழுப்பி மகிமைப்படுத்த போறார். சரிதானே? மரித்தோர் உயிர்த்தெழுதல். இந்த காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி, புரிந்து கொள்ளும்படி உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்ணு வேணும். நமக்கு என்ன மனக்கண்ணு? எனக்கு அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, சோக்கேடு, அது இது தீரணுமே பிரசங்கார, இது
இந்த காரியங்களை குறித்த புரிதல் தான் நமக்கு இருக்கு இல்லையா? நம்முடைய அறிவு அவ்வளவுதான் சிந்திக்குது. ஆனா இங்க சாவில்லாத ஒரு சரீரத்தை கொடுப்பாருங்கிற ஒரு அறிவு. ஹல்லேலூயா. ஆமா, அது அவர் இருக்கிறது 1 யோவான் 3:2 அவர் இருக்கிற வண்ணமாய் அவரை தரிசிப்பதனாலே இயேசுக்கு ஒப்பா இருக்கணும் இல்லையா? உண்டா உங்களுக்கு அந்த அறிவு? உண்டா உங்களுக்கு? இயேசுக்கு ஒப்பா இருப்பேன், இருக்க வேண்டும், அவர் இருக்கிற வண்ணமா இருக்கணும். பிலிப்பியர் 3:21 அவர் தம்முடைய வல்லமையான செயலினாலே நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பா மறுரூபப்படுத்துவார். இந்த அறிவு உண்டான்னு கேட்கேன். சபைன்னு சொன்னா நீங்க அப்போஸ்தலர் நடபடியில் வாசித்தீங்கன்னா இயேசுவின் மரித்தோர் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாக சாட்சி கொடுத்தார்கள். சாட்சி கொடுத்தார்கள் மட்டும் இல்ல, அந்த இயேசுவை எழுப்பினவர் நம்மை எழுப்பி நம்மை நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி அந்த செய்தியை சொன்னாங்க. ஹல்லேலூயா. இயேசுவை தேவன் எழுப்பினார், நம்மை அதுபோல் அவர் எழுப்புவார். எழுப்பி அவர் நியாய தீர்ப்பு செய்வார், நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதாய் நியாய தீர்ப்பு செய்வார் என்று சொல்லி அவ்விதமாக அந்த செய்தியை அவர்கள் மரித்தோர் உயிர்த்தெழுதல் தான் மையமாக வச்சுதான் பிரசங்கம் பண்ணாங்க. ஹல்லேலூயா. மரித்தோர் உயிர்த்தெழுதலை மையமாக வச்சுதான் நம்மை உயிரோடு எழுப்புவார். அதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பவுல் இப்படி பேசுறார், மரித்தோர் உயிர்த்தெழுதல் பற்றி பேசினோம்னா சிலர் இகழ்ந்தார்கள். நீ சொல்றத வேற இன்னொரு சமம் கேட்போம் அப்படின்னு போயிட்டாங்க. ரொம்ப சிலர் மாத்திரம்தான் ஒரு இடத்துல சொல்லும்போது நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் மட்டும்தான் விசுவாசிச்சாங்க. ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? அப்ப மரித்தோர் உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை குறித்த அறிவு ஒரு சபைக்கு இல்லைன்னா அதை சபையா நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது. வெறும் பேக்கியம் நோக்கியம் பூமியின் உயர்ந்த சாலாம் சொல்றதுக்கு பேர் கிறிஸ்தவன் சபை கிடையாது. கிறிஸ்தவன் சபை கிறிஸ்தவன் சரீரத்துக்கு ஒப்பாய் நம்மை மறுரூபப்படுத்துகிற அனுபவத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல என்ன பார்த்தோம்? இந்த சாப சரீரத்துக்கு பதிலாக ஒரு சாபில்லாத சரீரம், நோய் இல்லாத சரீரம், மகிமையான, அதுக்கு ஒரு மகிமை கொடுப்பார். எல்லாம் வசனங்கள் இருக்கிறது. இந்த அனுபவத்தை அடைவோம் என்கிற விசுவாசத்தோடு நாம் அந்த காரியத்தை மையப்படுத்த தான் ஜெபிக்கணும். அதனாலதான் எப்போதும் தேவ சித்தத்தை செய்கிற எல்லைக்குள், நீங்க அந்த மத்த 7ஆம் அதிகாரம் தானே, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவதுன்னு சொல்லிட்டு உங்கள் தேவைகள் இன்னதென்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டார். நீங்க ரொம்ப அலப்புதுனாலதான் அவருக்கு கேட்குமா? அல்லாம அவருக்கு தெரியாதா? ரொம்ப ஸ்பீக்கர் போட்டு சத்தம் போட்டாதான் கேட்குமா? அவருக்கு ஒன்றும் தெரியாதா? அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அது 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். 7ஆம் வசனத்துல எல்லாம் அவருக்கு தெரியும். என்ன செய்யுங்க, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதம் அது 9. பரலோகத்தில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தம், உம்முடைய ராஜ்யம் எனக்குள்ளே வருவதா, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறு. முதலாவது நாம் தேவ சித்தம் செய்கிற தேவ பிள்ளைகள்ங்கிற எல்லைக்குள் வர வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற விஷயம். இந்த சின்ன பிள்ளை, இப்போ நான் தாத்தா, எனக்கு 7ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பேர பையன்ல இருக்கிறான். இந்த பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் பறந்தபோது தொட்டில் கிடக்குதில்ல, அது எனக்கு காப்பி வேணும், எனக்கு துணியை மாற்று, என்னை குளிப்பாட்டு, பால் வேணும் கேட்டதா? இப்போது அது கேட்கல. இந்த அம்மா தான் சமயத்துக்கு அதை செஞ்சுருக்காங்க. ஸோ அவர் குறிப்பிட்ட வயசு வரை அடி கொடுத்து தான் குளியில சாப்பிடலன்னு சொல்லி எடுத்து தான் இந்த பிள்ளைகளை நம்ம வளர்த்தெடுக்கிறோம் இல்லையா? அப்போ பொல்லாதவர்களாகிய நமக்கு அந்த அறிவு இருக்கு இல்லையா? யோசிச்சு பாருங்க. பரமபிதாவாகிய தேவன் நமக்கு எவ்வளவு சிறப்பாக நல்லமானதை தருவது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொன்னார். இல்லையே, முதலாவது இந்த எல்லைக்குள்ள வாங்க. நம்முடைய தேவன் நம்ம விட சிறப்பானவர், நம்மை குறித்து கருதல் உள்ளவர், நம்மை பற்றி அறிவுள்ளவர். வர்றதான் சொல்ல நேரம் போயிடக்கூடாது. நான் ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. அமெரிக்கா ஐக்கிய நாட்டில் ஒருத்தர் காரில் போயிட்டு இருந்தாராம். வேகமாக போன இடத்துல கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. ரிப்பேர் ஆனவொன்னு அவர் போய் வண்டியை தள்ளி ஒதுக்கி விட்டுட்டு ஃப்ரண்ட் பவுனட்டை திறந்து அந்த என்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாராம். ரொம்ப நேரம் ட்ரை பண்ணார், அவரால் முடியலை. அவருக்கு தெரிஞ்ச 1-2 மெக்கானிக்ஸ் வெரி நியர்பை அவங்கள கூப்பிட்டு வந்ததை ட்ரை பண்ணார். அவரால் ஸ்டார்ட் பண்ண முடியலை. என்னடா செய்யுதுன்னு அப்படி விரக்தியோடு நின்று கொண்டு இருக்கும்போது அந்த ரோட்டில் எவ்வளவோ கார்ஸ் போகுது பாருங்க. ஒரு காரில் போன மனுஷன் இவருக்கு காரை கடந்து போனானா, அங்கே போய் நிறுத்திட்டு ரிவர்ஸில் வந்தானா, ரிவர்ஸில் ஒரு காருக்கு பதில் நிறுத்திக்கிட்டு கேட்டானா, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? அப்போ இந்த மனுஷன் சொன்னா, எஸ் ப்ராப்ளம் இஸ் லைக் திஸ் இப்படின்னு சொல்லியாச்சு. உடனே அந்த மனுஷன் சொன்னானா, டோன்ட் வரி, ஐ வில் டெஃபினெட்லி சால்வ் இட், நான் கண்டிப்பாக இதை சரி பண்ணி விடுகிறேன். அந்த மனுஷன் குழம்பி போனான். அந்த மனுஷன் என்ன காரை தொட்டு கூட பார்க்கல. அவன் நான் கண்டிப்பாக சரி பண்ணிடுவேன், அதை பார்த்து சும்மாவே அனாவசியமாக சொல்லிட்டு போகிறான். சரி, என்னதான் செய்கிறாரு பார்ப்போம். அவர் போனார், அந்த காருக்குள்ளே என்னென்னமோ பண்ணார், வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டார். உடனே அந்த ஓனர் ஆஃப் தி கார் கேட்டானா, நானும் ரொம்ப ட்ரை பண்ணனே, என்னால் ஏன் முடியலை, நீங்கள் எப்படி இதை செஞ்சீங்க, ஹவ் கேன் பை யூ, உங்களால் எப்படி முடிஞ்சது அப்படின்னு கேட்டான் இங்கிலீஷில். ஸோ அவன் சொன்னானா,
ஓகே, மற்றவங்களால இது முடியாம இருக்கலாம், அது என்னால முடியாம இருக்காது, கண்டிப்பா முடிஞ்சிடும். பிகாஸ் இந்த காரு என் கம்பெனியில தான் உருவாகுது, என் கம்பெனியில தான் உருவாகுது. மிஸ்டர் ஹென்ரி ஃபோர்டு, தி ப்ரொப்ரைட்டர் அண்ட் ஓனர் ஆஃப் தட் ஃபோர்டு கார் கம்பெனி, டெட்ராய்டு, அமெரிக்காவில். அந்த கார் டெட்ராய்டில் தான் இருக்குது. அந்த கார் இங்கேயும் இருக்குல்ல, ஃபோர்டு இக்கான், ஃபோர் ஃபிகோ, அண்ட் தெர் ஆர் சோ மெனி பிராண்ட்ஸ். ஸோ அப்போ அந்த அவன் சொல்கிறான், என் கம்பெனியில் உருவாகின கார், இதில் உள்ள தனித்தன்மையான மெக்கானிசம் எனக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அவங்க சாதாரணமாக உள்ள நாலேஜில் பார்ப்பாங்க, இது அவங்க பார்க்க முடியாது. இல்லைன்னா எங்கள்கிட்ட கம்பெனியில் ட்ரெயின்டு மெக்கானிக் வந்திருக்கணும், வந்தால் தான் சரி பண்ண முடியும். என்ன புரிஞ்சுங்க, ஒரு காரை உருவாக்குறவன் சொல்கிறான், அந்த காரில் உள்ள மெக்கானிசம் எனக்கு தான் தெரியும், அதை நான் சரி பண்ணிவிடுவேன், டோன்ட் வரி, எனக்கு தெரியும்ப்பா, எனக்கு தெரியாது கிடையாதுன்னா. தேவன் நம்மை படைத்தார் என்று உண்மையிலே நம்ம விசுவாசிச்சா, நம்முடைய எல்லா மெக்கானிசம் அவருக்கு தெரியும்ல, அவருக்கு பரிகாரம் செய்ய முடியும்ல. எஸ், அந்த விசுவாசம் நமக்கு தேவை. ஸோ தேவனிடத்துல தான் நாம் ஜெபிக்கிறோம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட போகிறதுன்னு நீங்கள் நினைக்காதுங்க. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு சொல்லிட்டார். நீ என் பிள்ளையா இருந்தால், என் வசனத்தில் நடந்தா, அந்த வசனம் அப்படி தான் இருக்கும், மேலே உள்ள கீழே உள்ள வசனம் வார்த்தை மட்டும் எடுத்துடக்கூடாது. அப்படி இருந்தால் தான் நான் உனக்கு பரிகாரியாகிய கர்த்தர்னு சொல்வார். நல்லது. இப்போ யாருக்கு பரிகாரம் செய்கிறாருங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒன்று, நாம் கிறிஸ்துவின் சபையாராக இருக்கணும்னு சொன்னேன். அந்த சபையினுடைய முதலாவது அனுபவம் என்ன? மரித்தோர் உயிர்த்தெழுதல் அனுபவத்தில் மேலுள்ள விசுவாசம். புதிய சரீரத்தை, புதிய மகிமை, புதிய தேசத்தை, புதிய ராஜ்யத்தை நமக்கு தருவாருங்கிறதான முதலாவது விசுவாசம் இருக்கணும். அல்ல இல்லையா? ஐடியா கிடைச்சா உங்களுக்கு? இது இல்லாம, அதாவது அநேகர் ஜெபிக்க வர்றதெல்லாம் எதுக்கு வர்றாதுங்கன்னா, ஓகே, ஒரு முறை ஒரு சூழ்நிலையில் நான் ஜெபிக்க ஒரு ஊழியக்காரரோடு நான் சென்றிருந்தேன். அப்போ அந்த நபருக்கு ஜெபிக்க வேண்டும். எப்போது நான் ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே எதுக்கு ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணுமா வேண்டாமா இல்லையா? ஆண்டவர்கிட்ட ஒரு வல்லினரத்தை இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது, அது சில நுட்பங்கள் இருக்கிறது. சரி, அந்த சூழ்நிலையில் போய் அப்படியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்போ ஆவியானவர் என் உள்ளத்தில் ஒரு வசனத்தை போட்டார். அந்த வசனம் என்னன்னா, அதாவது இயேசுனுடைய சுவிசேஷத்தை அப்போஸ்தலர் பேசினாங்க. அப்போது எல்லாரும் சந்தோஷமா கேட்டாங்க, நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் மாத்திரம் அதை விசுவாசித்தார்கள் என்று சொல்லி, அது அப்போஸ்தலர் 13:48 கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினாங்க. நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். இந்த வார்த்தை ரொம்ப கவனமாக கேளுங்க, நான் சபைக்கு பேசி கொண்டிருக்கிறேன். ஏன்னா ஊழியக்காரர்களாய், விசுவாசிகளாய் நம்ம பல சூழ்நிலைகள் வழியாய் கடந்து போவோம். ஜபத்தின் சூழ்நிலையில் கடந்து போகும்போது கூட நாம் சந்திக்கிற சூழ்நிலைகள் பலவாறாக இருக்கிறது. பலவேளை கன்ஃபியூஸ் ஆகிடுறோம். அப்போ ஆண்டவர்கிட்ட நாங்கள் கேட்கும்போது தான் சில ரகசியங்களை ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத்தருகிறார். அதுதான் நாங்கள் சபைகளுக்கு சொல்லுகிறோம். அல்ல இல்லையா? எல்லா சபைக்கும் கவனிங்க, நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் விசுவாசித்தார்கள். இந்த வசனத்தை ஆவியானவர் என் உள்ளத்தில் போட்டார். இதனுடைய பொருள் என்னன்னு சொன்னா, நீங்க நல்லா கவனிங்க. மனிதர்களிலே அல்லது இயேசுவிடத்தில் வர்றவங்களிலும் ரெண்டு விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒரு பிரிவார் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள், இன்னொரு பிரிவார் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்படாதவர்கள். சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வந்தா, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்ட கிரியைகளின்படி அவரவர் நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். ஜீவ புஸ்தகம் என்ற ஒரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அந்த புஸ்தகத்தில் பெயர் இல்லாதவன் 2ஆம் மரணமாகி அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். வசனம் சரிதானே? அப்ப அதுல என்ன புரியும் தெரியுமா? ஜீவ புஸ்தகத்தில் பெயர் உள்ளவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை நித்திய ஜீவனாய் தேவ ராஜ்யத்தில் இருக்கும்படி தேவன் அனுமதிக்கிறார். ஜீவ புஸ்தகத்தில் பேர் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? அவர்கள் 2ஆம் மரணமாகி அக்கினி கடலிலே தள்ளப்படுகிறார்கள். இங்க என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, எல்லா மனிதர்களிலும் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்களும் நியமிக்கப்படாதவர்களும் இருக்கிறாங்க. இப்போ இதுல உங்களுக்கு சந்தேகம் இல்லைல்ல? சரி, அது ஒரு முக்கியம், அதை அடுத்த பார்க்கலாம். இப்போ ஒரு ஆள் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்படலைன்னு வச்சிருங்க. நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்படலை, தட் மீன்ஸ் அவர்கள் இயேசுவோடு இருக்க தகுதியற்றவர்கள் அல்லது அதுக்கு நியமிக்கப்படலை. தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்க நியமிக்கப்படலை. அதாவது வெளிப்படுத்தல் 21:3 பரலோகத்திலே ஒரு சத்தம் உண்டாயிற்று, இதோ மனுஷருடைய மத்தியில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர் அவர்களுடைய பிள்ளைகளா இருப்பார். கவனிக்கிறீங்களா? அவர் அவருடைய பிள்ளைகளா இருப்பார். அவர்கள் இல்லை, அவர் அவருடைய தேவனா இருப்பார், அவர்கள் அவருடைய பிள்ளைகளா இருப்பார்கள். சரிதானே? புரியுதா உங்களுக்கு? தேவனும் தேவ பிள்ளைகளுமா இருக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறது. இனி இருக்க போறாங்க. அது எப்படி இருப்பாங்க? லூக்கா 20:36 மரித்தோர் உயிர்த்தெழுதலை அடைய பாத்திரவான்களாய் எண்ணப்படுகிறவர்கள்
தேவனுக்கு பிள்ளைகளும் தேவ தூதர்களுக்கு ஒப்பா இருப்பார்கள், அவர்கள் இனி மறிக்க மாட்டார்கள். சரிதானே? புரியுதா உங்களுக்கு? தேவன் இருக்க அந்த தேவ தூதர்களோட மேலான ஒரு நிலை, அந்த நிலையில அவரோடு கூட இருக்கக்கூடிய ஒரு சூழலை தேவன் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதுக்குதான் நம்ம கூப்பிட்டுருக்கார், அதுக்குதான் நம்ம சபையாக பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறார். சரி, இந்த சூழ்நிலைக்கு செல்ல தகுதியற்றவர்கள், இந்த வார்த்தையை நல்லா பிடிச்சிருங்க, தேவராஜ்யத்துக்கு செல்ல தகுதியற்றவர்கள், தேவதூதர்களுக்கு மேலான நிலையில் அந்த சரீரத்தை அடைய தகுதியற்றவர்கள், அல்லது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பான சரீரத்தை அடைய தகுதியற்றவர்கள், தேவ பிள்ளைகளாக இருக்க தகுதியற்றவர்கள், ஜீவ புஸ்தகத்தில் பேர் இல்லாதவர்கள், நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்படாதவர்கள். இப்ப புரிஞ்சல? இப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி பரிகாரம் செய்ய மாட்டார். இப்ப புரியுதா? இது கொஞ்சம் ஆழமான ஒரு காரியம், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு புதுமையா இருக்கா? தேவன் அந்த வசனம் சொல்லுதுல, ஒரு பொம்பளை இயேசுநாதர்கிட்ட மத்தேயு 15:26 ஒரு பொம்பளை தாயார் இயேசுட்ட வர்றா. இயேசுட்ட என்ன கேட்கறா தெரியுமா? என் பிள்ளை வேதனைப்படுகிறாள், பிசாசினால் கொடிய வேதனைப்படுறாள், நீங்க அதுக்கு விடுதலை சுகம் தரணும்னு கேட்கிறா. ஆண்டவர் பதில் சொல்லலை. அந்த பகுதியில் இருக்குல்ல, ஆண்டவர் அது மத்தேயு 15:26 பக்கம் இருக்கு. ஸோ ஆண்டவர் பதில் சொல்லலை. கவனிங்க, நம்முடைய ஜப ஜீவியம் எப்படி இருக்கிறது என்கிறத ஆவியானவர் நமக்கு எப்படி இருக்கணும் என்கிறத கற்றுக் கொடுக்குறார். நீங்க எப்படி இருக்கிறது பார்க்கணும். ஓகே, ஸோ அவ கேட்குறா. இப்போ ஆண்டவர் பதில் சொல்லலை. அப்போ சீசல் சொல்றாங்க. சீசல்லாம் யாரு? ஊழியக்காரலாம் ஐயா நாங்கள் இல்லையா? இந்த அம்மா இத்தனை நாள் கத்துது, எவ்வளவு நாள் கூட்டத்துக்கு வருது, இதெல்லாம் கேட்குது இல்லை, இதை கொடுக்கப்படாதா, கஷ்டப்படுறா இல்லை, அலைகிறா இல்லை அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்ன பதில் அங்கே இருக்கு. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாக்கிட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்லை. இருக்குதா? வசனம் இருக்குதா? என் மேலே கோபப்படுறாதுங்க. ஆண்டவர் சொன்னதை சொல்கிறேன், சொல்லி தான் ஆகணும், மறைக்க முடியாது. பிள்ளைகளின் அப்பதும், அதாவது பரிகாரம், அற்புதம், நன்மைங்கிறது பிள்ளைகளுக்கு வச்சுருக்கேன். இப்போ புரிஞ்சிருக்கீங்கல்ல? உங்களுக்கு புரியும்படி சொல்லணும். எனக்கும் பேர பிள்ளை இருக்குல்ல, இந்த பிள்ளைகள் ஸ்கூலுக்கு விடுவோம், கொண்டு போய் விட்டுட்டு வரும்போது என்ன செய்வோம்? ரஸ்கோ, பிஸ்கட்டோ, முறுக்கோ ஏதாவது இந்த பிள்ளைகளுக்கு ஈவினிங் வருவாங்க கொடுக்கணும்னு சொல்லி வாங்கிட்டு என்ன செய்வோம்? இந்த இதில் வச்சுருவோம், செல்ஃபில் வச்சுருவோம். இந்த பிள்ளைகள் சாயங்காலம் வரும். அதையும் கொஞ்சம் கிளியராக சொன்னால், ஒரு 12 மணிக்கு ஒரு பிச்சைக்காரன் வருவான்னு வைங்க. அவன் அம்மா தாயேன்னு சத்தம் போடுவான். நம்ம வீட்டை பூட்டிட்டு ஒளிஞ்சு உட்காந்துருவாங்க நேயர். அவன் பாட்டை நடத்த மாட்டான், அவனுக்கு தான் தெரியும்ல, அவன் பாட்டை நடத்த மாட்டான். அவனுக்கு பாட்டு அம்மா தாயே பாக்கியாட்டின்னு சொல்லுவான். இனி அடுத்த வீட்டுக்காரன் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி கோவத்தில் ஒரு 50 பைசாவா, ₹1 அது நீங்கள் என்ன செய்வீங்கன்னு எனக்கு தெரில, எடுத்துட்டு பிசாசே சத்தம் போடாத அப்படின்ட்டு அப்படி மூஞ்சில் எடுத்தறிஞ்ச மாதிரி போட்டுருவான். அவன் வாங்கிட்டு திட்டிகிட்டே போவான். இதுதானே நடக்கும். அப்புறம் சாயங்காலம் 4 மணி ஆனா இந்த பிள்ளைகள் ஸ்கூல்லேருந்து வரும்ல, எப்படி வரும் தெரியுமா? இந்த அம்மா அங்கே பேக்கெல்லாம் வாங்கிடுவா, ஏன்னா கஷ்டமா இருக்கும். இது பாஞ்சு வந்துடும். அவள் பின்னால் வருவா, இது முன்னால் வரும். இங்கே கதவெல்லாம் லாக் போடாமல் தான் போடுறான். கால் எடுத்து ஒரு மிதி பட்டாருன்னு அடிச்சுட்டு அங்கே உள்ளே போகணும். எங்கே போகிறதுன்னு கேட்டால், அங்கே ஒரு செல்ஃப் இருக்கும்ல, அந்த இந்த பாலையில் முறுக்கெல்லாம் வாங்கி வைப்பீங்கள்ல, அதில் போய் ஏறியானா அதுக்கு தெரியும் இங்கே தான் இருக்கும், ஏதாவது சாப்பிடணும், ஏறி இழுத்து கீழே போட்டு சாப்பிடும். இந்த அம்மா சத்தம் போடுவா, லேய் தம்பிக்கு வேணம்பல, தங்கச்சிக்கு வேணம்பல, யாரு கேட்குது? தின்ன பாதி தின்னாத பாதி. இந்த பிள்ளைகள் ஓடும்போது அதுக்கு பின்னால் அந்த வீட்டில் உள்ள நாயும் போகணும், பின்னாலும் போகும். நமக்கு நல்ல ட்ரீட் கிடைக்க போகுது இல்லையா? நமக்கும் கிடைக்கும் போகுது. ஏன்னா இது இழுத்து போடுறதுல எல்லாம் உடஞ்சி துண்டு துண்டா கீழே விழல. அப்போ கீழே இருக்க நாய்க்குட்டி பூனைக்குட்டி எடுத்து தின்னா தின்மா இல்லையா? அது உடனே காத்துக்கிட்டு இருக்கான், தெரியும் அந்த பிள்ளைகள் வந்தோடனே நமக்கு கிடைக்கும் போகுது. ஸோ சாப்பிடு. இது மாதிரி அந்த அம்மா கேட்குது, நான் பிள்ளை இல்லை தான், நாய் தான், நீர் மெய்தான் ஆண்டவரே, உள்ளதுதான் சொன்னீர். அந்த அம்மா கோவிச்சு போகல. ஆமா, ஒருவேளை என்னது, நான் ஜோம் பண்ண வந்தா நீ பிள்ளை இல்லைன்னு சொன்னீரா என்ன அப்படின்னு, சாரி நாயின்னு சொன்னீரான்னு அவ கோபப்பட்டு ஓடி இருக்கணும்ல. ஆனா அவ ஓடலை. அவ உள்ளே சொல்லிட்டா, நீ சொன்ன மாதிரி நான் நாய் தான், பேய் தான், நரி தான். வேலை நம்ம ஜோம் பண்ற ஜோம் அப்படி இருக்குல்ல, நாயாண்டவரே, பேயாண்டவரே, நரியாண்டவரே, அடிமையாண்டவரே. என்னம்மா நம்ம தேவ பிள்ளைகளுக்கு என்னது, அதை அந்த எல்லைக்குள்ளே வரலையாமா, அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாயா இருந்தேன் ஒரு காலம், இது என்னைக்கு நாயம் பேயா இருந்தா என்ன, அப்படி இன்னும் இருக்க முடியாது. அந்த ஸ்ரீசை சர்ச்சில் சொல்கிற மாதிரி சிலுவை கள்ளல் கள்ளிகள் மட்டும்தான் பரலோகத்துக்கு போவாங்கன்னு சொல்கிற மாதிரி அப்படிலாம் சொல்லாதுங்க. பரலோக ராஜ்யம் கள்ளமாரி கள்ளிகள் ராஜ்யம் கிடையாது. கத்தோலிக்க சொல்கிற மாதிரி பாவிகளா எங்களுக்கா இப்பொழுதும் எங்களுக்கு வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. இப்போ போப்பு ஒரே போட்டார், அப்படிலாம் ஜெபிக்கப்படாது. ஏசுநாதர் தவிர வேற யாருக்கும் செய்தி மெசேஜ் போட்டாச்சு ரோம்ல இருந்து. ஏசுநாதர் தவிர யாருக்கும் இந்த பரிந்துரை செய்கிற அதிகாரம் கிடையாது. ஏன்னா தீமோத்தேயுல சொல்லியிருக்கு, தேவன் ஒருவரே
தேவனுக்கு மனுஷனுக்கு மத்தியஸ்தர் ஒரு ஆளுன்னு சொல்லியிருக்கு. அது ஏசு மட்டும்தான், வேற யாருக்கும் அந்த இது கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே திருத்தியாச்சு. அதெல்லாம் நீங்கள் சபையில் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டாச்சு. எல்லாம் ஆண்டவருடைய வருகைக்கு முன்ன எல்லாம் சரியாக தான் நடக்குல்ல. அல்லேலூயா. சரி, இப்போ என்ன பண்ணுறீங்க? இப்படி இந்த அம்மா நான் பெய்தான், நான் பாவிதான் எனக்கு, ஆனால் இந்த சொல்கிறேன், அந்த பிள்ளைகள் மேசையில் இருந்தோட துண்டெல்லாம் சாப்பிடும்ல, அது மாதிரி எனக்கு துண்டு தாங்க. சரி, உன் விசுவாசம் பெரியதுன்னு துண்டு கொடுத்துட்டாரு. என்ன கொடுத்துட்டாரு? துண்டு கொடுத்தாருங்க. இது மாதிரி தான் நாம் தேவ பிள்ளைகளுங்கிற அந்தஸ்துக்குள்ள வராமல் கேட்டால் சில துண்டு சில வேளை சில காலத்துக்கு கிடைக்கும், என்னைக்கும் கேரண்டி கிடையாது. கேரண்டி கிடையாதுல்ல. பிள்ளைகளுக்கு தான் பிள்ளைகள் என்னப்போ கேரண்டி. நம்ம அப்படி தானே செஞ்சோம், பிச்சைக்காரனுக்கு கொடுக்கல, பிள்ளைகளுக்கு கொடுத்தோம்ல, அது உரிமையாக எடுத்துட்டுல, உரிமை சொத்து சுதந்திரம். அப்போ தேவ பிள்ளைகளே, நமக்கு ஒரு உணர்வு இருக்கணும், நான் தேவனுடைய பிள்ளைங்கிற அந்தஸ்தில் இருக்கணும். அப்போ சபையினுடைய ஜபம் என்னது? நம்மை தேவ பிள்ளைங்கிற அந்தஸ்தில் வைப்பது. அதான் மரித்தோர் உயிர்த்தெழுதல் சொன்னனே, அந்த முதல் ஜபம் மரித்தோர் உயிர்த்தெழுதல் அடிப்படையில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. புரிஞ்சுதா? புரியணும், புரிஞ்சுதான் ஆகணும். வேற சந்தேகம், வேற வாய்ப்பு கிடையாதுங்க. தேவ பிள்ளை. அப்போ தேவ பிள்ளைன்னா என்னது? ஒன்று மத்தேயு 7:21, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். என்னை கர்த்தாவேன்னு சொல்லுவான், பேய் விரட்டுவான், பேய் போயிருக்கோம், இப்படி எல்லாம் அற்புதம் செஞ்சாலும் உங்களை எனக்கு தெரியாது, அக்கிரம செய்காரன்னு சொல்லிடுவார். ஹல்லேலூயா. இருக்கு வசனம் தானே பேசுகிறேன், வாரதை பேசுகிறேன், எல்லாரும் தான் நேரம் போயிடும். அப்போ சும்மா இயேசுவே கர்த்தாவே ஆண்டவரே அற்புதம் பாரந்தீரணம் இப்படி ஜபிக்கிற ஜபம் குருசடி ஜபம். என்ன ஜபம்? எஸ், இது குருசடி ஜபம். தயவு செய்து உங்கள் சபையை, நான் எல்லா சபைக்கும் பேசணும், இது குருசடி ஆகிறாதுங்க. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையினுடைய ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுங்க. அப்போ முதலாவது என்ன வேணும்? மரித்தவரின் உயிர்த்தெழுதல் அனுபவத்தில் விசுவாசம், அதற்கேற்றபடியான தேவ பிள்ளைகள் என்கிற நிலையாய் மாறுவதற்கு, அதான் சொன்னல, அது எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறார்களோ அவங்க தான் தேவ பிள்ளை. எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க, நல்லதுதான். ஆனால் எவர்களுக்கு தேவன் தம்முடைய ஆவியை கொடுத்து, அது அப்போஸ்தலர் 5:32, தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி சாட்சி. தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு பரிசுத்த தன்னுடைய ஆவியை கொடுக்கிறாருங்க. தேவன் ஆவியா இருக்கிறார். யோவான் 4:24, அப்போஸ்தலர் 15:8, இருதயத்தை பார்க்கிற தேவன் நமக்கு பரிசுத்தாவியை தந்தது போல அவர்களுக்கும் பரிசுத்தாவியை கொடுத்து அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். கொர்நேலியுவின் வீட்டார். நல்ல கவனி. அப்போ தேவ சித்தம் ஆண்டவருடைய வசனத்திலே நடக்கிற அனுபவம் தான் தேவ சித்தம் பாருங்க. அதனால தான் அது மத்தேயு 11:28, வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் இடத்துல பாருங்கன்னு கூப்பிட்டாச்சுங்க. அடுத்தது என்ன சொல்றார்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொண்டா உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இருக்கா? இருக்கா? அப்போ என்கிட்ட படிங்க. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னே புதுக்கடை பக்கத்தில் அந்த பாஸ்டர் இல்லை, அவரை பார்க்க போனேன், வீட்டுக்கு போனேன். ஸோ வராந்தால உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பாஸ்டரை பார்க்கறதுக்கு ஒரு தாயார் வந்தாங்க. வந்தோடனே இந்த பாஸ்டர் என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் ஆலோசனை சொல்லணும் சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்குள்ளே வேற போயிட்டார். நான் குழம்பி போனேன், என்னடா இது அவருக்கு சபைக்கு வர்ற அம்மா, எனக்கு உங்களை பற்றி கூடுதல் குறை தெரியாது, நான் என்ன சொல்கிறது. சரி போயிட்டார், நான் ஒன்றும் காட்டிக்கல. நமக்கு தான் எப்போ பார்த்தாலும் வார்த்தை சரளமாக வந்துடும், அந்த கிருபையை தந்துட்டார்ல. சரின்னு நான் ஏதோ எனக்கு அப்போ பேசணும்னு தோன்ற விஷயத்த 1-2 பேசினேன். ஒரு 2 நிமிஷம் பேசினேன். அந்த தாயார் சொன்னாங்க, பெருசங்கியார எனக்கு உபதேசம் ஒன்றும் பண்ணாண்டா, ஒரு செபம் வேணா பண்ணுங்க. உங்களுக்கு புரிஞ்சதா? இவர் ஏன் அந்த அம்மாவை எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஓடி போனாருன்னு அப்போதான் தெரியும். பலருக்கு நிலைமை இதுதான். பெருசங்கியார உபதேசம் ஒன்றும் வேண்டாம், நீர் உபவாசிச்சு கட்ட அறுத்து அப்படி இப்படி செபிக்கணும், செபிச்சு வாங்கணும், இப்படியே சொல்லிட்டு இருப்பாவ. அப்போ ஆண்டவர் சொல்லாரு, என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டால் உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், கற்றுக்கொள்ளன்னா சங்கடம் தான். அப்படித்தானே அர்த்தம் ஆகுது, மருமக்கம் அப்படித்தானே சொல்லணும். சரி, அப்போ ஆக ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ளுதான் தேவ சித்தம் செய்கிறது. தேவ ஆவியினால் நடத்தப்படதான் தேவ சித்தம் செய்கிறது. ஷார்ட்டாக போதும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த அனுபவத்தில் இருக்கிறவங்க சும்மா கை கால் உதறது, அந்நிய பாஷை பேசுறது மட்டும் இல்லை, நல்லதுதான். நாங்களாம் நம்ம உதறவங்க தான், அந்நிய பாஷை பேசுறவங்க தான். தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவம். இல்லையா? என்ன அனுபவம்? ஆவியானவர் நம்ம லீடு பண்ணணும். ஒரு சொல்கிறேன், ஒரு சபையில் நான் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டேன். அதுக்கு முன்னால் ஒரு வாரம் அந்த சபையில் உபவாச ஜெபம் நடந்திருக்கு, எனக்கு தெரியாது. நான் போயிருக்கேன். அந்த அம்மா சாட்சி நேரத்தில் ஒரு அம்மா சாட்சி சொல்லிச்சு. என்ன சாட்சி சொன்னாங்க தெரியுமா? அது எனக்கு ஒரு கோபம், அடிக்கடி ஒரு கோபம் வந்துக்கிட்டே இருந்தது. அவங்க சொல்கிறாங்க, ஏன் நான் இப்படி கோவப்படுவேன், சம்மந்தம் இல்லாமல் அவசியம் இல்லாமல் கோவப்படுறேன், எனக்கே அது தப்புன்னு தெரிஞ்சது. நான் உடனே அவங்க சொல்கிறாங்க, நான் அதுக்காக உபதேசம் பண்ண, ஆண்டவரே இந்த கோபம் நான் என்ன விட்டு போனோம்,
இது தப்பு இல்லையா? இது வேற இல்லையா? அவர் நான் உபவாசம் பண்ணி ஆண்டவர் விடுதலை இருந்துட்டார், சாந்தமும் சந்தோஷம் அமைதியும் உண்டாயிட்டேன்னு சொன்னாங்க. அல்ல இல்லையா? நான் ரொம்ப அற்புதப்பட்டேன். எல்லாரும் நோய் போச்சு பேய் போச்சுன்னு தான் ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவாங்க. இந்த அம்மா தனக்கு குணம் சரியாச்சுன்னு சாட்சி சொன்னாங்க. இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆவியானவருக்கு லீடிங் வந்து ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம். நல்லது. அப்போ தான் தேவ பிள்ளையாக ஆக முடியும். இது ஒரு செக்மெண்ட் பிடிச்சிட்டோம். இப்படி இருந்தால் தான் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். இவங்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் கொடுத்துருக்கு, மற்றவங்களுக்கு கொடுக்கல. நம்பர் 1. அண்ட் செகண்ட்லி 2 கொரிந்தியர் 4:16 ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறோம். அந்த வசனத்தை இப்படி போகலாம். எபேசியர் 3:16 போனால், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் அது ஜெபமாக்க நீண்ட ஜெபம், வேற வார்த்தை இருக்கு. உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட ஜெபம் பண்றேன். இதை தான் 2 கொரிந்தியர் 4:16 பவுல் சொல்லிட்டார். எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் போய் இதாக்கப்படுது. இப்போ புரிஞ்சில்ல? நமக்கு வந்து தலை முதல் கால் வரை உள்ள அந்த எலும்பு சதைபான சரீரத்தை பற்றி தான் ரொம்ப கவலை. ஆமாம், பாட்டிமாரு கூட தாத்தாமாரு கூட ஒரு இடத்துல ஒரு பாட்டி பாஸ்டர்கிட்ட வந்து, பாஸ்டரே நேற்று எனக்கு இருதயம் கடை குடுன்னு அடிச்சு பாஸ்டரே, இன்னைக்கு கூட்டத்துக்கு வருவேண்டே நினைக்கல பாஸ்டரே, எனக்கா புறப்படுக்கணும் பாஸ்டர். சரிம்மா நான் புறப்படுக்கலாம் பாஸ்டர் மாதிரி, எங்களுக்கு வேலை அது எனக்கு வேற தெரியல, புறப்படுக்கணும். உங்களுக்கு என்ன வயசாச்சு? அது 79 தாண்டி போகுது பாஸ்டர், இன்னும் போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது பாஸ்டர். கொள்ளாமா, 79 வயசான பாட்டிக்கு இன்னைக்கும் எலும்புஞ்சதையை பற்றி தான் கவலை. ஆண்டவர்கிட்ட போகணுமே, புதிய சரீரத்தை மாறணுமே. ஆமாம், பவுல் சொல்லிட்டார்ல, இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு என்ன உண்டு? ஆசை உண்டு. இப்போ விசுவாசிகளுக்கு இந்த ஆசை வரையில, சபைக்கு லட்சணத்தை சொல்லிட்டு இருக்கா இல்லையா? முதல் எதிலும் புஷ்டியா இருப்பாய், பசுமையா இருப்பாய். அதனால இப்போ பாஸ்டர் மாதிரி இன்டர்நேஷனல் பர்சன் மாதிரிலாம் தலைக்கு பெயிண்ட் அடிச்சுட்டாங்க வருது. புஷ்டியா வேண்டாமா? இல்லாத கலர் அடிச்சுட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு பியூட்டி பார்லர் போயிட்டு எங்க போகுது பாருங்க நம்ம சபைகளுக்கு லட்சணம் இல்லையா? நம்ம விழிப்பா இருக்காண்டாமா? ஆமா, விழிப்பா இருக்கணும், இதுல எல்லாம் விழிப்பா இருக்கணும். சரி, இங்க சொல்லுகிறார், இந்த கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு என்ன உண்டு? ஆசை உண்டு. ஆசை இருக்குது. இன்னொரு ஆசை இருக்கு இல்லையா? அது இப்போ அவர் சொல்லிட்டாரு, அவர் பெரியவர் பவுல் அப்போஸ்தலர் சொல்வார், பாஸ்டர் நமக்கு சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? 2 கொரிந்தியர் 5 1 2 வசனம் படிக்க. பூமிக்குரிய கூடாரமாகி நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு அறிந்திருக்க வேண்டும். அடுத்தது, ஏனெனில் இந்த கூடாரத்தில் நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சியா இருக்கிறோம். இவை 7. இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாக இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாக இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமாக இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன் அடையும்படி கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்கணும். வசனம் புரிஞ்சு இல்லையா? இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, அங்க பிலிப்பியர் நிருபத்தில் சொல்லும் போது பவுல் சொன்னது, எனக்கு இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருக்க ஆசை உண்டு. அது அவருக்கு தனிப்பட்ட இஷ்யூ. இப்போ அது வந்து பிலிப்பியர் 1:23. சரி, இப்ப 2 கொரிந்தியர் 5 என்ன படிக்கிறோம்? கொரிந்து சபையார் நம்ம எல்லாரும் இந்த தேகத்தை விட்டு போக விரும்புகிறோம், இந்த சரீரத்தை விட்டு போக விரும்புகிறோம்னு சொல்லுறாரா இல்லையா? நமக்கு அந்த விருப்பம் வந்தான்னு கேட்டேன். நான் சபையார் அப்போஸ்தலர் அஸ்திபாரம் பேசுவேன்னு சொல்லிட்டேன் இல்லையா? அதான் கேட்கேன். நமக்கு இந்த தேகத்தை விட்டு போனோன்னு ஆசை வந்ததா? அந்த தைரியம் வந்ததா உங்களுக்கு? ஒரு சபையில் நான் பிரசங்கம் பண்ணினேன். அது என்ன பிரசங்கம்னா, காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைப்பட்டவர்களை விடுதலை ஆக்கும்படி தேவன் இயேசு அனுப்பினார், நமக்காக ஒப்பு கொடுத்தார். அந்த சப்ஜெக்ட். அப்போ இயேசு நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய சீடர்களாக மாறும்போது நமக்கு மரண பயம் போயிடுது இல்லையா? சாவுன்னு கண்ட பயம் கிடையாது. கடமை இருக்கு, பொறுப்பு இருக்கு, அது வேணுமே ஆண்டவரே, இப்போ போனா எப்படி? அது இன்னொரு இஷ்யூ. மற்றபடி பயம் ஒன்றும் நமக்கு கிடையாது, இருக்கப்படாது. நான் இந்த அடிப்படையில் பிரசங்கம் பண்ணி முடிச்சாச்சு. அன்னைக்கு அந்த பாஸ்டர் கிடையாது. அவர் சொன்னார், ஜெபம் பண்ண நீங்களே, நான் இருந்துட மாட்டேன், நீங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணி விட்டுருங்க. சரி, ஜெபம் பண்ண வந்தால் நான் வரிசையாக ஜெபம் பண்ணேன். ஒரு வயசான தாயார், above 50, 50க்கு மேலே தான். அவங்கள்ட்ட கேட்டேன், உங்களுக்கு எதுக்கம்மா ஜெபம் பண்ணோம்? அந்த சபையில் மூத்த விசுவாசி, ரொம்ப எல்லாம் வருஷம். எனக்கு மரண பயம் பாஸ்டர், சாவு பயம் பாஸ்டர், ப்ராப்ளமாக இருக்குது. கொள்ளாமா, நான் உடனே காட்டிக்கிடல. சரி, ஜெபம் பண்ணேன். அடுத்தது ஒரு ஆளுக்கு ஜெபம் பண்ணேன். அதுக்கு அடுத்து இன்னொரு பாட்டி வந்து, அதுவும் above 50 தான். அவங்கள்ட்ட கேட்டேன், உங்களுக்கு எனக்கு ஒரே பயமாக இருக்குது பாஸ்டர், செத்து போகணும்னு பயமாக இருக்குது. கொள்ளாமா, நான் பிரசங்கமாக அதுதான். இப்போ சபையில் உள்ள மூத்த விசுவாசி சொல்லிட்டு இருக்கு, எனக்கு சாவு பயமாக இருக்குது. புரிஞ்சுதா உங்களுக்கு? இதா கிறிஸ்தவ ஜீவியம், இதா கிறிஸ்தவ ஜீவியம்னு சொல்லு கிடையாது.
வேற காரியங்கள் சிலதற்கு நான் சொல்லிட்டேன். சரி, அப்படி நம்ம இருக்கக்கூடாது பாருங்க. அப்போ இந்த சரீரத்தை விட்டு அந்த சரீரம், ஏன்னா இந்த சரீரத்தை பற்றி நமக்கு சரியா தெரியணும். அது என்ன தெரியணும்னா அது ரோமர் 8:22 அங்கே வரும்போது அழகா பவுலடியார் விளக்குதை பார்த்துடுங்க. எல்லாம் நம்ம கையில் இருக்க வேதம் தான். நான் ஒன்றும் புதுசாக எழுதி கொண்டு வரையில, நீங்கள் சண்டைக்கு வந்துடாதுங்க. ரோமர் 8:20 படிச்சுன்னு பார்த்துக்கிடுங்க. 8:20 அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால அல்ல, கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவுமல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். வசனம் தானே. அப்போ இந்த சரீரம் நீங்க ஆதியாகமம் 3:19 நீ மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கு திரும்புவான்னு சொல்லிட்டார் இல்லையா. அதுக்கு மேலே இந்த பூமி நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கோன்னு சொன்னதுனால இது ஒரு சாப சரீரமாக மாறிட்டு ஒரு 35 வயசு வரைக்கும் வளர்ந்துட்டே வருவோம். 35க்கு பிறகு தேஞ்சிட்டே வருவோம் இல்லையா. பசி குறையும், பார்வை குறையும், தோலில் சுருக்கம் விழும், எலும்பு சட்டை மாதிரி மாறிடும், எல்லாம் மாறி எல்லாருக்கும் நடக்க தான் சொல்கிறேன். விசுவாசியாக இருந்தாலும் அவிசுவாசியாக இருந்தாலும் இதுதான் நடந்துட்டு இருக்கு. எங்களுக்கும் அதான் நடந்துட்டு இருக்கு, தான் கண்ணாடி போட்டிருக்கோம். சரி, இப்போ என்ன ஆச்சுன்னா தேஞ்சிட்டே வருது. இதுதான் உண்மை, இதை நம்ம மாத்துறதில்ல. அப்போ இந்த சரீரம் தேய்ந்து கொண்டே வருகிறது. சர்வ சிருஷ்டியும் அந்த சாபத்தினாலே மாயைக்குள்ளே சிக்கி இருக்கிறது. இப்போ நம்ம தேவ பிள்ளைகளுக்கு தவி பண்ணான்னு சொன்னால் நல்லா கவனிச்சுக்க. இப்போ ஆண்டவர் இந்த நோயெல்லாம் சுகரெல்லாம் மாற்றுவார், ப்ரெஷர்லாம் மாற்றுவார், கார்டியாக்கு டிசீஸாக அந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாம் மாற்றுவார், நான் சாவ மாட்டேன். ஆமாம், அப்படி எழுதியிருக்கு இல்லையா. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தான் பிழைப்பான், மறியாமல் இருப்பான் எழுதியிருக்கு இல்லையா. நான் சாவாமல் இருப்பேன் இல்லையா. இப்படியாக ஆளுகளுக்கு எண்ணம். இந்த பெயிண்ட் அடி பிரசங்க பாருங்க நோக்காது தானே. டேய் வயசாக அதை விட்டு தள்ளுங்களா. மாம்சம் எல்லாம் புல்லை போல அதன் மகிமையெல்லாம் புல்லின் பூ போல இருக்குது. புல் வளர்ந்தது பூ உதர்ந்தது. அது அப்போ பேதர் சொல்லுவார். இதுக்கு மேலே நாம சிந்திக்கணும். சரி, அப்போ நமக்கு இப்போ எண்ணம் எல்லாம் இப்படி ஆகும். அப்படி இருக்கப்படாதான். அது சொல்லுது இது அழிவுக்குரிய உடல் தான். புறம்பான மனுஷன் அழிந்து கொண்டே வருகிறான். ஆத்துமாவிலே பலப்படணும். எங்கே பலப்படணும்? உள்ளான மனுஷன்லே வல்லமையாய் பலப்படணும். ஆத்துமாவிலே பலப்படணும். சரீரத்தில் பலப்பட்டா பெரிய ஆளாக இருந்தால் பெரிய பாக்ஸ் வாங்கணும், சின்ன ஆளுக்கு சின்ன பெட்டி வாங்கணும். இதுதானே, வேற எங்கே என்ன நடக்க போகுது? இதுதானே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பாட்டு பாடி மலையில விளைய வச்சு இல்லையா போட்டு வந்துட போகிறோம். சரி, அப்போது பொருளான மனுஷனிலே நாம் வல்லமையாய் பலப்படும்படியாய் ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார். இல்லையா, உங்கள் அனுபவம் எப்படின்னு கேட்டேன். நம்ம சபையார் இல்லையா, எத்தனையோ வருஷம் விசுவாசி, 20 வருஷம் 30 வருஷம் நம்ம சபையில் விசுவாசி. இப்போ விசுவாசிகளுக்கெல்லாம் இந்த அனுபவம் வரா. இன்னைக்குள்ள சபையை சொல்லுவேன், பழைய சபை நல்லா இருந்தது, அதனாலேயே நல்லா இருந்தார்கள். இப்போ என்னைக்கு பார்த்தாலும் சோக்கேடா பிரசங்கியாரு. இதை பார்த்தாக்க நமக்கு சோர்வுக்கு என்ன காரணம்? அதான் பவுல் சொல்லுவார் இல்லையா, எங்கள் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுது. இந்த எலும்பஞ்சதையும் பார்த்துட்டு நடக்க முடியுமா? அது உங்கள் பிரச்சனை அதுதானே. இந்த எலும்பஞ்சதையும் பார்த்து நடக்கிறதுனால தானே உங்களுக்கு சோர்வு களைப்பெல்லாம். எலும்பஞ்சதையும் ஒன்றும் பார்க்கல, அதங்க கிடக்கட்டு, அதை மண்ணில் போடலாம். நமக்கு உள்ளான மனுஷன் பலப்படணும். ஆவினாலே ஆத்மாவிலே பலப்படணும். எப்படி பலப்படணும்? உள்ளான மனுஷனை பற்றி அறிவு உண்டான்னு கேட்கேன். ஆத்மா பற்றி அறிவு உண்டா? அந்த அறிவு வேணும், அதில் பலப்படணும். ரோமர் 12:1-2 நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டுக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்த புத்தி உள்ள ஆராதனை. நல்ல கவனிங்க, இந்த ஆராதனையில் 2 இருக்கு. ஒன்று புத்தி உள்ளது, இன்னொன்று புத்தி இல்லாதது. ஒன்று சரியான ஆராதனை, இன்னொன்று வீண் ஆராதனை இல்லையா. அது மத்தேயு 15:8 இந்த ஜனங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து உதடுகளால் கனம் பண்றாங்க, இருதயம் என்னை விட்டு விலகி இருக்குது, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறாங்க. அப்போ நம்முடைய மனம் தேவனோடு இணைக்கப்படுகிற ஆராதனை, புரியுதில்ல? இதயம் நம்மோடு இணைக்கப்பட்டாதான் அந்த ஆராதனை சரி. இல்லாமல் சத்தம் போட்டாலும் அப்போ இணைக்கப்படுவதுக்கு என்ன செய்யணும்? பிரசங்கியாரு பிரச்சனை அங்கேயாக்கம் வந்துடுது, நம்மளால வந்தாச்சு நான் சொல்லணும். இப்போ எப்படியும் எல்லாருக்கும் ஆண்டவருக்கு பிரசன்னம் வேணும், தெய்வ பிரசன்னம் வேணும், நம்முடைய மனம் தேவனோடு அப்படி. ஏன்னா நான் ஜெபம் நடத்தும் போது நான் சொல்லுவேன், இந்த சத்தம் எல்லாம் போடுறதில்ல, மனசு தேவனோடு இணைக்கப்படுறதுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும். அது என்ன செய்யணும்? ஒரு விஷயம் சொல்லுவேன். ரோமர் 2:14 தானே. அது என்ன சொல்லுது? நியாய பிரமாணம் இல்லாத அன்றியும் நியாய பிரமாணம் இல்லாத பிரஜாதிகள் சுவாபமாய் நியாய பிரமாணப்படி செய்கிற போது
நியாயப்பிரமாணம் இல்லாதவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாக இருக்கிறார்கள். அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும் குற்றமிட்டு குற்றமில்லை என்று அவருடைய சிந்தைகள் ஒன்றை ஒன்று இருக்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதி இருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். நல்ல கவனிங்க. மனசாட்சி கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்கிறேன், நேரம் இல்லை. மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. இந்த மனசாட்சியில் தான் தேவன் தம்முடைய பிரமாணங்களை எழுதுகிறார். அது எரேமியாவில் இருக்கிறது. அந்த நாட்கள் வரும், அப்போது என்னுடைய பிரமாணத்தை உங்கள் இதயத்தில் எழுதுவேன். நியாயப்பிரமாணம் எழுதி தந்தபுரம் நீங்கள் நடக்கலல்ல, அதனால நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நான் எங்கே எழுதுவேன் உங்கள் நியாயப்பிரமாணத்தை? உங்கள் இருதயத்திலே நான் எழுதுவேன் அப்படின்னு சொன்ன வசனம் அது எரேமியா தீர்க்கதரிசனத்தில் உண்டு. அது இங்கே எபிரேயரில் 8 எபிரேயர் நிருபத்தில் அந்த வசனம் இருக்கிறது. அந்த நாட்களுக்கு பின்பு உங்கள் பிரமாணங்களை உங்கள் இருதயத்தில் எழுதுவேன். 8:10 இருக்குங்க. அது எரேமியாவில் இருக்கிறது. இருக்கட்டும், நான் ஷார்ட்டாக போகிறேன். ஸோ என்ன சொல்லுகிறார்? பிரமாணங்களை எங்கே எழுதுவாராம்? கவனிக்கிறீங்களா? தேவன் தம்முடைய பிரமாணத்தை எங்கே எழுதுவார்? இருதயத்தில் எழுதுவார். அதுதான் மனசாட்சின்னு சொல்லியிருக்கு. அப்போ நியாய பிரமாணம் இல்லாதவருடைய மனசுலையும் தேவன் பிரமாணத்தை எழுதுகிறாராம். அதனால தான் இது தப்பு, இது சரி, இது குற்றம் உண்டு, இது குற்றம் இல்லைங்கிற நமக்கு தெரியுதுல்ல. அக்கா, ஒரு மனசாட்சி இல்லையே உங்களுக்கு? பேசுகிறேன்ல, அதான். அப்போ மனசாட்சிப்படி நடக்கணும். அப்போ மனசாட்சியிலே தேவன் எழுதுகிற கற்பிக்கிற காரியங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படிஞ்சு பழகணும். ஒரு வேளை விடுபட்டு போயிட்டோன்னா பாவரிக்கை செய்யணும். 1 தீமோத்தேயு 1:5-6 கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயம், நல்ல மனசாட்சி, மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போகிறார்கள். அப்போ மாயமற்ற விசுவாசம். 1 தீமோத்தேயு 1 அது 1:5-6. இப்போ 1:19 படிக்கிறேன். நீ உன்னை குறித்து உண்டான தீர்க்கதரிசன படி அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணு, கட்டளை ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசம் நல்ல மனசாட்சி உடையவனாய் இரு. இந்த நல்ல மனசாட்சி சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுது. நல்ல கவனிங்க. சிம்பிளா சொல்றேன். நாம் ஜெபிக்க வரும்போது அல்லனா ஆராதிக்க வரும்போது, பழைய சபையெல்லாம் அப்படிதாங்க. இப்போதான் கொட்டடிச்சு 3 பாட்டு பாடி ஆரம்பிக்கிறாங்க. முன்னாலெல்லாம் அப்படி கிடையாதுங்க. 10 மணிக்குன்னா 9 மணிக்கே வந்து உட்காந்துருவாங்க. அவங்க பாட்டுக்கு பாவாரிக்கை செய்வாங்க. என்ன செய்வாங்க? ஆண்டவர், நான் இப்படி பேசி போட்டேனே, இன்னும் வாரத்தில் இப்படி சூழ்நிலை இப்படி ஆயிட்டு. சிஎஸ்எஸ் சபையில் கூட முதல்ல ஒரு பாவாரிக்கை ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் அர்த்தம் பண்ணுறாங்க. பார்த்துருங்க, நான் நாட்டை இருப்பாரு அங்கேருந்து வந்தவன். ஓகே, அன்புக்குரியவர்களே, முதலாவது உங்களுடைய மனசாட்சியை சீர்படுத்தணும். தேவ சமூகத்தில் ஆண்டவரே, நான் மனசாட்சிப்படி நடந்தனா? நீர் கற்றுக்கொண்ட காரியங்கள் எத்தனையோ மனசில் பேசினீரே, அதன்படி நடந்தனா? ஒன்று, மனசாட்சியை சுத்திகரிக்கணும். ஏன்னா உங்கள் மனசில் பேசுனது உங்களுக்கு தெரியும். மனசாட்சி தான் முதலாவது நியாய தீர்ப்பில் வரும் என்று சொல்லி அந்த ரோமர் 2:14 கீழே தேவன் நம்முடைய அந்தரங்கங்களை குறித்து இயேசுவை கொண்டு நியாய தீர்ப்பு செய்வார்னு எழுதியிருக்கு. மனசாட்சி அடிப்படையில் தான் முதல் நியாய தீர்ப்பு வரும். நம்முடைய மனசாட்சி நமக்கு முன்பாக நிறுத்தப்படும். உனக்கிட்ட இதெல்லாம் பேசியிருந்தில்ல அப்படின்னு. அப்புறம் ஆண்டவருடைய வசனம், நான் சொன்ன வசனமே அவனை நியாயம் தீர்க்கும் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. சரி, அப்போ ஒரு நாள் என்ன செய்யணும்? மனசாட்சியை சுத்தம் பண்ணணும். 2வது, கீழ்ப்படியாமையில அறிக்கை பண்ணணும். என்ன செய்யணும்? தேவன் உங்களிடத்துல பல விதத்தில் பேசியிருப்பார், ஊழியக்காரர் மூலம் பேசியிருப்பார். இதெல்லாம் நீங்கள் முரட்டாட்டம் பண்ணிட்டு போனால் எத்தனை கொட்டடிச்சோம் தேவ பிரசனத்தை அடைய முடியாது. புரியுதில்ல? 10 வருஷம் போயினா கூட சிலர்லாம் அப்படியே வருஷ கணக்காக போயிடுவாங்க. அப்புறம் தாங்க முடியாமல் போயிடுவாங்க. உடச்சி நுறங்கி தாங்க முடியல அப்பான்னு கலதுவான். அப்போ சொல்லுவாங்க, 10 வரியத்துக்கு முன்னால் உன்னிட்ட நான் பேசினேன்னா அன்னைக்கு கடைப்பிடிச்சிருப்பேன்னா இன்னைக்கு எவ்வளவோ மேலான ஆவிக்குரிய நிலைமைக்கு நீ வந்திருக்க முடியும். இன்னைக்கு அதான் சொல்லுவேன், அதான் விஷயம். அவர் எங்கே விட்டாரோ 35 வரியத்துக்கு முன்னே பேசினா அதான் திருப்பி 35 வரியத்துக்கு முன்னே உன்னிட்ட பேசினேன்னு கேட்கல, திருப்பியும் அதான் பேசுவேன். அதை செய்துட்டு அடுத்த லெவலுக்கு வா விட மாட்டார். அல்ல இல்லையா? ரொம்ப பயங்கரம். நான் உலகத்துலையும் அப்படி தான். அதை எழுதிட்டு பரிச்சை எழுதிட்டுக்கவா, எத்தனை தடவை வேணாலும் சரிதான். சரி, அப்போ மனசாட்சியை சுத்திகரிக்கணும். கீழ்ப்படியாமல் இருந்தால் அறிக்கை பண்ணணும். ஏன்னா ஆண்டவர் நம்மகிட்ட பேசிகிட்டே இருப்பார். உலகம் பேசுகிறதெல்லாம் உடனே நம்ம கீழ்ப்படிஞ்சிடறோம். ஆண்டவர் பேசுகிறத அற்பமாக அசட்டாக பண்ணிடுறோம். ஒரு நாள் இந்த சரீரம் செயலிழந்து கண்ணை மூடிடுவோம்ல. இந்த ஆத்மா வெளியே போகும். அப்போ நம்ம வாழ்க்கையை தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறதா புத்தி உள்ள ஆராதனைங்கிறதுல தான் நாங்கள் வந்திருக்கேன். தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஜெபம் தான் புத்தி உள்ள ஜெபம்ங்கிறதாக்கும் டைட்டில். ஸோ அது எப்படிங்கிறத அடுத்த வசனத்தை இணைச்சு பார்த்துடணும். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்றபடி வேஷம் தெரியாமல் பரலோக தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மாறு ரூபமாகுங்கள். அல்லேலூயா. அங்கே 2 கொரிந்தியர் 4:16 உள்ளான மனுஷன் வாஸ்தம், எபேசியர் 3:16 வாஸ்தம். சரியா? இங்கே அந்த உள்ளான மனுஷனுக்கு போட்டிருக்கிற வார்த்தை மனம். அல்லேலூயா. ஆத்மா, மனம், உள்ளான மனுஷன் எல்லாம் ஒரே விஷயத்தை குறிக்கிற வித்தியாசமான வார்த்தை. உங்கள் மனம்
பரலோக தேவனுக்கு பிரியமானது இன்னதென்று பகுத்து பார்க்கக்கூடிய நிலைமைக்கு வரணும். இப்போ புரியுதா? இந்த உலகம் ஒன்று சொல்லுது, ஒன்று நீங்கள் புரியணும் பாருங்க. நாம் உலகத்துக்கு நடுவில் இருக்கிறோம். விசுவாசிகள் ரொம்ப புரிதலில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நாம் வாழுகிற சூழ்நிலை பரலோக தேவனுடைய ஆட்சியில் கிடையாது. அது பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. 1 யோவான் 5:19 இல்லையா? உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. இங்கே உள்ள மனுஷருடைய மனசெல்லாம் பிசாசுக்கு பிடியில் இருக்குன்னு 2 தீமோத்தேயு 2:26 சொல்லுது. பிசாசனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறவர்கள். எபேசியர் 2:1-2-3 வந்து அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரிச்சிருக்காங்க. ஆகாயத்து அதிகாரப்பருவின் ஆவிக்கு ஏற்றபடி உலக வழக்கத்தின்படி நடக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ உலகம் பிசாசுக்குள்ள கிடக்கு. மனுஷருடைய இருதயம் தேவனுக்கு கீழ்ப்படியாதனால கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளுக்கு கிடைக்கிற அசுத்தாவின் பிடியில் இருக்கு. அதன் மூலம் உலக வழக்கங்களை நம்பிக்கையிலும் உருவாக்கப்பட்டிருக்கு. அது அங்கே இருக்கட்டும். இப்போ நாம் தேவ பிள்ளைகளாக வரும்போது நமக்கு பிரச்சனை என்னன்னா, நாம் இனி இந்த உலகத்துக்கு ஏற்றபடி நடக்க முடியாது. அவங்க சிந்தனை அவங்க கொள்கையில் நடக்காம பரலோக தேவன் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறபடி பரலோக தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்து பார்த்து நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வரணும். புரியுதுல நான் சொல்றது? அதுதான் வேறுபாடுன்னு சொல்றது. மாறுபாடான சந்ததியை விட்டு விலகின்னு சொல்லியிருக்கு. கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததி நடுவிலே நீங்கள் அது பிலிப்பியர்கள் நிருபத்திலே மாசற்ற தேவனுடைய குற்றமற்றவர்களும் 2:15 கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததி நடுவிலே நீங்கள் குற்றமற்றவர்கள் கபடற்றவர்கள் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படி எல்லாவற்றையும் பிலிப்பியர் 2:15 இல்லையா? முறுமுறுப்பு இல்லாமல் இப்படி தான் செய்யணுமோ அப்படி இல்லையோ அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. ஆமாம், அப்படி இல்லை தான். உலகம் வேறு, தேவ பிள்ளைகளுடைய அனுபவம் வேறுங்கிறத மனசில் வச்சிருக்கணும். இது எது சொன்னேன்? உள்ளான மனசில் பலப்படணும்னா, மனசு சுத்திகரிக்கப்படணும்னா, மனசு தேவ சாயலுக்கு தேவனோடு இணைக்கப்படுற அனுபவத்துக்கு வரணும்னா நாம் இந்த ப்ராப்பர் சேனல்னு சொல்லுவோம். இந்த ப்ராப்பர் சேனலில் தான் என்ன செய்யணும்? நம்ம போனாதான் இந்த மனசு புதுசாக. ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அது லூக்கா 16:15. லூக்கா 16:15 என்ன சொல்லு தெரியுமா? மனுஷருக்குள் மேன்மையாக எண்ணப்படுகிற தேவனுக்கு முன்பு அருவருப்பாக இருக்கிறதுன்னு சொல்லுதுங்க. அதை சொல்லிட்டு கீழே வந்து ஆண்டவர் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறார். என்ன விளக்கம் சொல்கிறாருன்னா, ப்ராக்டிக்கலாக பேசுகிறார். 2 மனுஷர்கள் உலகத்தில் இருந்தாங்க. ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், நிறைய பண வசதி இருக்குது, அதனால் தேவன் என்னோட கூட இருக்கிறாருன்னு நினைக்கிறான். அது தமிழில் அனுதினமும் சம்பிரமமாக வாழ்ந்து லக்ஸூரியஸ்லி லிவிங். மலையாளத்தில் பட்டும் தூமிய வஸ்திரம் தரிச்சு இருந்தானோ. அப்புறம் அவன் வாழ்ந்தான். அந்த சகதி ஐஸ்வர்யம் லாசர் சம்பவம் உங்களுக்கு தெரியல, வாழ்ந்தான். நான் நினைக்கிறேன் அவன் உபாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் 14 வசனத்தில் இருக்கிற பூமியின் உயர்ந்த ஸ்தானம் மற்ற ஜாதிகளோட மேலான நிலைங்கிறதெல்லாம் அவனுக்கு இருந்திருக்கலாம். அதனால கடவுள் தேவன் என்னோட கூட, ஏன்னா அவன் ஆபிரகாம்னு கூப்பிடுறான்ல, ஆபிரகாமுடைய வம்சத்தில் வந்தவன், அவன் அந்த விசுவாசத்தில் இருந்திருக்க தான் வாய்ப்பு இருக்கு. இப்போ லாசர் தெருவில் கிடக்கிறான், பிச்சைக்காரன், பருக்கள் நிறைஞ்சவன்ல. அந்த உபாகமம் 28:14 அப்புறம் சாபம் சொல்லியிருக்கல, சாபம் இதெல்லாம் அந்த லாசருக்கு வாழ்க்கையில் இருக்கு. ஓகே, 2 பேரும் எப்படி வாழ்ந்தான்? இப்போ 2 பேரும் கண்ணை மூடினா என்ன நடந்தனா, நான் தேவனோடு இருக்கிறேன், ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவன் பாதாளத்தில் தண்டிக்கப்படுறான்ல. அது உண்மை சம்பவம், போய் கிடையாது, ஓம கிடையாது. அப்புறம் லாசர் எங்கே இருக்கான்? ஆபிரகாம் பக்கத்தில், அங்கே பரதேசலடா மேல் பாதாளம் இருக்கிறான் இல்லையா? புரியுதா உங்களுக்கு சொல்கிறதே? என்ன புரிஞ்சுங்க? இந்த உலகத்தில் மேன்மையாக இருப்பவர்கள் மறுமையிலே தலைகளாக இருப்பாங்க. இந்த உலகத்தில் தேவசித்தம் செய்து தாழ்மையாக அற்பமாக எண்ணப்பட்டவர்கள் மறுமையில் மேன்மையாக இருப்பாங்க. இப்போ புரியுதா? இந்த புரிதல் விசுவாசிகளுக்கு வேணும். ஏசு 2 கள்ளமாருக்கு நடுவில் தொங்கி சாபமானார்னு எழுதியிருக்குங்க. இப்போ அவர் பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் மரித்தேன், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்கிறார். சரிதானே? ஸ்தேவானை நடு ரோட்டில் போட்டு கல்லறிஞ்சாங்க. அவன் சொல்கிறான் வானம் திறந்திருக்கு, அதோ ஏசுநாதர் வலது பக்கத்தில் நிற்கிறத காங்கிரேன்னு சொல்ல போகிறான். புரியுதா? இங்கே அனுபவிக்கிறது வேறு, அவங்க போகிற சூழ்நிலை வேறு. இப்படி தான் பரிசுத்தவான்கள்லாம் கடந்து போயிருக்காங்க. விசுவாசிகளுக்கு இந்த அறிவு வேணும். இந்த நாட்களில் சபை இதில் ரொம்ப குழம்பி போயிருக்கு. ஏதோ ஆண்டவர் கூட இருந்தால் நிறைய பணம் வரும், கார் வரும், கட்டடம் வரும், இப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. அது இப்போ கூட்டத்துக்கு வராதவங்களுக்கே தாராளம் இருக்குல்ல, பார்க்குறீங்கல்ல. அதெல்லாம் வாக்குத்தத்தம் ஒன்றும் கிடையாது. வாக்குத்தத்தம் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே வாக்குத்தத்தம். தகுதியான சில காரியங்கள் தரலாம், தந்தால் அதை ஆண்டவருடைய ஊழியத்துக்கு பயன்படுத்துவாங்க. அதுதான் உண்மை. நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன், நிறைய தின்னா பிரச்சனை வந்துடும், சாப்பிடாதேன்னு சொல்லுவான், உப்பு போடாதே, எண்ணெய் ஊற்றாதே, சீனி போடாதேலாம் வில்லங்கத்தில் முடிச்சிடும். ஆமாம், நிறைய இருக்குன்னு நீங்கள் பணம் காட்ட போனால் அப்புறம் இன்கம் டேக்ஸ்காரன் வருவான். டேக்ஸ் கட்டியாடா, இத்தனை கார் வாங்கியிருக்கேன், இதில் வீடு வாங்கியிருக்கேன், எப்படி வாங்கினேன்னு கேட்பான். எல்லாம் ப்ராப்ளம் தான். ஸோ இதுக்கெல்லாம் போகாதுங்க. நித்திய ஜீவன் தான் நமக்கு முக்கியம். சரி, இப்போ என்ன விஷயத்துக்கு வர்றோம்? புறம்பான மனுஷனில் பலப்படணும்னு ஆசையா, உள்ளான மனுஷனில் பலப்படணும்னு ஆசையா நீங்கள் முடிவெடுக்கணும் இல்லையா?
உள்ளான மனுஷனில் பலப்படும்படி ஆண்டவர் நம்ம அழைத்திருக்கிறார். இந்த உள்ளான மனுஷன் தான் இந்த சரீரத்தை விட்டு வெளியே போகுது. அது அதனுடைய தன்மைக்கேற்ப மகிமை இல்லையா? அது 1 கொரிந்தியர் 15:40-41 சூரியனுடைய மகிமை வேறே, சந்திரனுடைய மகிமை வேறே, நட்சத்திரனுடைய மகிமை வேறே, வித்தியாசம் இருக்கு. மருத்துவர் உயிர் தழுதலும் வித்தியாசமான மகிமை. ஏன்னா அவரவருக்கு கிரிய கர்ப்பதான மகிமை இல்லை, கனி கிடைக்கும். அப்போ என்ன புரிஞ்சுங்கன்னா, இந்த பூமிக்குரிய பாரம், பூமிக்குரிய பாவம் இதையே மேய்ச்சிக்கிட்டு இருக்காம இயேசுவை நோக்கி ஓடு. ஏன் இயேசுவை நோக்கி ஓடு? அவர் இருக்கிற வண்ணமாய் அவரை தரிசிக்க வேண்டும், அவர் இருக்கிற இடத்துக்கு செல்ல வேண்டும், அவர் வரும்போது அவருக்கு எதிர்கொண்டு போனோம்ல, அப்போ இயேசுவை நோக்கி தானே ஓடணும். இதுக்கு ஒரு ஓட்டத்தை நமக்கு நியமிச்சிருக்கு. நான் முடிக்க விரும்புகிறேன். அன்பு பிள்ளைகளே, உலகத்தில் வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாமல் மற்றவங்க குழம்பிட்டு இருக்காங்க, அதுக்குள்ளே நீங்கள் போக வேண்டாம். நமக்கு ஒரு ஓட்டத்தை, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம், விசுவாசிகளுக்கு நியமித்திருக்க ஓட்டம், பரலோகத்தை, பரிசுத்தத்தை, மகிமையை, மேன்மையை பார்த்து இயேசுவை பார்த்து ஓடும்படி, உள்ளான மனுஷனில் பலப்படும்படி ஓடும்படி, மனசாட்சியில் எல்லா குற்றமற்றவர்களாய் காணப்படத்தக்கதாய் ஓடும்படியாய், அப்படி மரித்தோர் உயிர்த்தல் மகிமை அடையும்படி நம்ம அழைச்சிருக்காரு. ஒரு ஐடியா கிடைச்சா இந்த அடிப்படையை மனசுல வச்சு நீங்க ஜெபிச்சா மற்ற காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு பரிகாரம் செய்வார். ஹல்லேலூயா. நீர் இருக்க இடத்துக்கு நாங்கள் வரையல, உம்முடைய மகிமை ஒன்றும் எங்களுக்கு வேண்டாம், அந்த கிறிஸ்துவ நிறைய ஒன்றும் எங்களுக்கு வேண்டாம், பூமியில் எங்களை உயர வைப்பீரானா கேட்டால் அவர் எப்படி தருவார்? நான் இருக்கிற இடத்துல நீ வரமாட்டியே, என் மகிமை தான் உனக்கு வேண்டாம்னா பின்ன உனக்கு என்னதுக்கு அர்ப்பணம் செய்ய போகிறேன்? எல்லாரும் போல செத்து போ, எல்லாரும் மாதிரி போயிட்டே சொல்லிடுவார். எஸ், கொஞ்சம் ஆழம். ஆகவே அன்பு பிள்ளைகளே, இந்த உணர்வோடு ஜாக்கிரதையோடு இந்த நாட்களை நாம் பயன்படுத்துவோம். நமக்கு தேவன் உதவி செய்வார், அவருடைய கிருபையை தந்து வழி நடத்துவாராக என்று சொல்லி என் வார்த்தையை முதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கேட்ட வசனத்தின்படி